திருமா வந்து ஒரு கூட்டணியில் இருக்காருன்றது வந்து அது பர்செப்ஷனை வலுப்படுத்தும். பர்செப்ஷன் சம்மந்தப்பட்டது தான் பாலிடிக்ஸ். நீங்கள் ஆக்சுவல் பேட்டிலில் வின் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஜென்ரல் ஆக்சுவல் வாரை வின் பண்ணுறதுனால பர்செப்ஷன் வாரை வின் பண்ணுவார். அந்த மாதிரி பாலிடிக்ஸில் வந்து பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம். ஏன் எல்லாரும் திருமாவை வந்து ஒரு பக்கம் அதிமுக பிரதான எதிர்கட்சி, தமிழகத்தை 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட ஒரு கட்சி, வெளிப்படையாகவே வந்து பொது மேடையில் அவருக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். மறுபுறம் நம்முடைய முதலமைச்சர் திருமா என்னுடைய நண்பர் என்று திமுகவில் தான் அவர் கூட்டணியில் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறார்னு கேட்டிங்கன்னா அதுதான் திருமாவுடைய பலம். அதாவது பர்செப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா திருமா இருக்கிற கூட்டணி வந்து அது வந்து ஒரு வலுவான கூட்டணியாக ஒரு தோற்றம் இருக்கிறது. டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் அது உண்மையும் கூட. திருமா வந்து ஒரு கூட்டணியை விட்டு வெளியில் போக போகிறார் என்ற மாதிரியான ஒரு சூழல் வருதுன்னா ஆக்சுவலாக அவர் வெளியில் போகிற கூட்டணி தோற்று கூட போகலாம். ஆனால் அந்த பர்செப்ஷனில் வந்து அது வந்து ஆளும் கட்சிக்கு ஒரு பலவீனத்தை உண்டாக்கிவிடும். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் திருமாவை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லோராலும் இன்று விரும்பப்படக்கூடிய